தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு கல்குவாரியில் பணியில் ஈடுபடும் பெண்களை பணம் கேட்டு மிரட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழுவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமையகவுண்டன்பட்டியில் அரசுக்கு சொந்தமான கல்குவாரி அமைந்துள்ளது. பல வருடங்களுக்கு முன்பு செயல்பட்டு வந்த நிலையில் ஏலம் உரிமை நிறைவடைந்ததால் கடந்த சில வருடங்களாக கல்குவாரி மூடப்பட்டு கிடந்தது. இதனால் கல்குவாரியில் கல்லுடைக்கும் பணியில் ஈடுபடும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மீண்டும் கல்குவாரி திறக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் 6 கல்குவாரியில் கல் உடைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. இதனை அடுத்து மீண்டும் கல்குவாரி திறக்கப்பட்டு மகளிர் சுய உதவிக்குழு மூலம் தொழிலாளிகள் கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த தனி நபர்கள் கல்குவாரியில் பணியில் ஈடுபடும் பெண்களிடம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாக மகளிர் சுய உதவிக்குழுவினர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். முறையான அனுமதி பெற்று அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மகளிர் சுய உதவிக்குழுவினர் கல்குவாரி பணிகளை செய்து வரும் நிலையில் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த ராஜாங்கம், சசி, மொக்கை ஆகிய 3 நபர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வீடியோ எடுத்து மிரட்டுவதாகவும், மேலும் மாதம் பணம் தர வேண்டும், இல்லையென்றால் கல்குவாரிகள் மூடிவிடுவோம் என மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்களை மிரட்டுவதாகவும், இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி தனிநபர்கள் 3 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேட்டி 1 ராஜேந்திரன் தொழிற்சங்கம், உஷா மகளிர் சுய உதவிக்குழு தொழிலாளி. என் பேர் உஷா. நான் கேகேப்பட்டில் வசித்து வருகிறேன். அரசு சார்பாக எங்களுக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்னால எங்களுக்கு பிழைப்புக்காக வாழ்வாதாரம் தாழ்வுபட்டு இருப்பதனால் எங்களுக்கு இந்த கல்குவாரி மகளிர் சங்கத்தின் மூலமாக அரசு மூலியமாக கிடைத்துள்ளது. இதை மற்றவர்கள் இதனால் எங்களை தொந்தரவு பண்ணி இதை வேலை செய்ய விடாமல் இதை தடுத்து நிறுத்துவதற்காக உள்ள வழிமுறைகளை பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எங்களுக்கு மாவட்ட காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் மூலியமாக இதை எங்களுக்கு முறைப்படி கேட்டு எங்களுக்கு தருமாறி நாங்கள் தாழ்வுறவும் கேட்டுக்கொள்கிறோம். பொருளாதாரத்தின் மூலமாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பணம் கொடுத்து எங்களை பணம் தரணும், நீங்கள் இப்படி நீங்கள் வேலை பார்த்து உழைக்கிறதுனால நாங்கள் இருக்கோம், அதனால் உங்களுக்கு வரதை எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எங்கள் கூட செயல்படுறாங்க. நாங்கள் இப்போ இந்த குவாரி நடத்தி ஒரு 3 4 மாதம் ஆகுது. இந்த 4 மாதமாகவே அவங்களால தொந்தரவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது.